ஹலோ விவாஸ், அமாவாசை அன்று பெண்கள் உங்களுடைய வீடுகளில் சில தவறுகளை நீங்கள் மறந்து கூட பார்த்தீங்கன்னா செஞ்சிடக்கூடாதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒருவேளை நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோம், ஸோ அமாவாசை நாட்களில் நாங்கள் எப்படிங்க இந்த வழிபாடுகள் செய்யறது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாம் அன்றைய நாள் நாங்கள் முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களுமே கூட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசை போன்ற நாட்களில் நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை இந்த அமாவாசை நாட்களில் நம்ம மறந்து செஞ்சிட்டாலுமே அதன் மூலமாக நமக்கு பாவங்கள் மட்டுமே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையான நம்பிக்கை அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அதனால் என்னென்ன தவறுகளை இந்த நாட்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம கோலம் போடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான்வெஜ் சமைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா இயல்பான விஷயம்தான். என்னங்க சொல்றீங்க, கோலம் போடுவது அப்படிங்கிறது ஒரு சுபமான நல்ல செயல் தாங்க, இதை ஏங்க நாங்கள் அமாவாசை நாட்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழப்பமாகவே இருக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச உணவை நான் தினந்தோறுமே சாப்பிட்டு இருக்கேன், ஆனால் இந்த நாட்களில் மட்டும் ஏன் பர்டிகுலராக நீங்கள் இந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க என்பது போன்ற சில குழப்பங்களுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கலாங்க. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு செயல்களையுமே செய்யக்கூடாதுங்க. அதே போல் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இது போன்ற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது, ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். அதே போல் நீங்கள் ஒருவேளை நீங்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நாங்கள் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம், ஆனால் அதற்குன்னு விதிமுறைகள் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த வழிபாடுகள் செய்யலாம். ஆனால் உங்களுடைய கைகளால் நீங்கள் காகத்திற்கு மட்டும் எள் கலந்த சாதத்தை வைக்க வேண்டாம். அதாவது மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைக்க வேண்டாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய கைகளால் நீங்க வைக்க சொல்லலாம். அதுல எந்தவித தவறும் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30/12/2024 நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வந்திருக்குங்க. இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாவே அது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அமாவாசை நாட்களில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாகவும் ஒரு ஐதீகங்க. அதனால தான் அன்றைய நாள் நம்ம காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்முடைய வீடுகளில் நாம் அனைவருமே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமுமே இருக்குங்க. இது பெரும்பாலானோருக்கு தெரிந்த ஒரு விஷயம் தாங்க. தெரியாதவங்க இனி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இந்த வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வாங்க. இதில் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, அவங்க தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா மறந்து செஞ்சிடறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அளவுக்கு பாவங்களானது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இதன் மூலமாக தான் குடும்பத்தில் அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுகளானது கணவன் மனைவி உறவுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்க எது செய்தாலுமே அதில் ஏதாவது ஒரு தடங்களானது வந்துடுதுங்க. அவங்களுடைய மனதார சில ஆசைகள் இருக்கும், இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அந்த விஷயங்களானது நடக்காமலேயும் கூட அவங்களுக்கு போகலாங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்று அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் காரணமாக இருக்குங்க. அதோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இல்லாமல் பித்ருதோஷம் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகளை நீங்க அதிகப்படியாக சந்திக்கலாம். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த தவறுகளை நீங்க மறந்தும் செஞ்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க. என்னங்க சொல்றீங்க, இந்த விஷயமானது எல்லோருக்குமே ரொம்பவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கோலம் போடுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல மங்களகரமான செயல். ஒரு வீட்டு வாசல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருந்தா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்கள் அமாவாசை நாட்களில் செய்யக்கூடாதுங்க. காரணம் என்னன்னா, அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்முடைய இறந்து போன முன்னோர்கள், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இறந்து போன முன்னோர்கள் அமாவாசை நாட்களில் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னு. ஸோ இறந்து போன முன்னோர்கள் வருகின்ற இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனவேதனையில் இருப்போம் இல்லையா. கோலம் போடுவது
போடுவது அப்படிங்கிறது நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதால தான் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடுவதை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இந்த கோலமானது இருக்கு. எனவேதான் முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால வாடக்கூடிய நாம அனுஷ்டிக்கக்கூடிய திதி அமாவாசை போன்ற நாட்கள்ல கோலம் போடுவதை நம்ம நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டுங்க. அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுகிறது. எனவே நம்ம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள் கலந்த சாதத்தையும் வச்சுட்டு வரலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா நான் பீரியட்ஸ் ஆகிட்டேங்க, நான் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற சில குழப்பங்களானது ஒரு சிலருக்கு இருக்கலாங்க. தாராளமாக நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்யலாம். ஆனால் அதற்குன்னு பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் முன்னோர்களுடைய படத்தை நீங்கள் துடைத்து அவங்களுக்கு பூக்கள் வச்சுட்டு அவங்களுடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஆனால் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்குன்னே தனியாக எப்போதுமே வச்சுருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோ திரியோ தீப்பெட்டியோ பார்த்தீங்கன்னா இங்கே பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து பீரியட்ஸாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களையுமே வெளியே கடையில் இருந்து அந்த அமாவாசை நாளன்று வாங்கிட்டு வந்து ஏற்றி வைத்துட்டு இந்த 3 பொருளையுமே தனியாகவே வச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சுச்சுவேஷன் வேறு ஏதாவது டைமில் வருது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோ திரியவோ எடுத்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுலேயுமே உங்கள் வீட்டில் உங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் பெருசாகவே இருக்காங்க, அவங்களுக்கு விவரம் தெரியும், அவங்க கையாலேயே விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளால் தாராளமாக ஏற்றட்டும். இன்கேஸ் யாருமே இல்லை நான் தான் ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கீங்க அப்படின்னா புதுசாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்தாமல் புதுசாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க. இப்படி நீங்கள் தாராளமாக அன்றைய நாள் விளக்கேற்றலாம். உங்களுடைய முன்னோர்களையும் மனதார நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே போல் சாதத்தை வடித்து உங்களுடைய குழந்தைகள் கையாலையும் நீங்கள் வந்து காகத்திற்கு வைக்க சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய கைகளால் மட்டும் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைக்க வேண்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கவே கூடாதுங்க. அதே போல் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களையும் சேர்க்காமல் நாட்டு காய்களை பயன்படுத்தி இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் சமைத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்துக்கு வைப்பது இன்னுமே பார்த்தீங்கன்னா உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் மறக்காம செஞ்சுட்டு வாங்க. அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுதுங்க. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவருமே சாப்பிடக்கூடிய நடைமுறையானது இருக்கின்றது. சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகவும் இந்த காகமானது இருக்குங்க. யமலோகத்துல வாசல்ல இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் என்றும் காகத்தை சொல்றாங்க. எனவேதான் காகத்துக்கு சாதம் வைப்பதால யமலோகத்துல வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆசையை வழங்குவார்கள் என்று சாஸ்திரத்துல சொல்லப்படுதுங்க. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவதும் மக்களுடைய நம்பிக்கையாக அமைஞ்சிருக்குங்க. ஒருவேளை நீங்க வைத்த சாதத்தை காகமானது எடுக்கல அப்படின்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கு நீங்க உணவளித்த பலனானது உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஏனென்றால் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அமாவாசை நாள்னு கிடையாதுங்க, சனிக்கிழமை தோறும் நீங்க வைக்கலாம். தினந்தோறுமே நீங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே நாங்கள் நம்முடைய வீடுகளில் சாதம் சமைப்பது இயல்பான ஒரு விஷயம் தானே. அந்த வகையில் நீங்கள் சாதம் சமைக்கும் போது காலையிலேயே குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக சாதத்தை வடித்து அதில் கருப்பு எல்லாம் கலந்து அதை நீங்கள் காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு வரலாங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அளவற்ற புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. எனவே பெண்கள் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தப்பி தவறி கூட கோலம் போட்டுறாதீங்க. அதே போல் வீட்டில் நான்வெஜ் சமைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை சேர்க்காம சமையலில் பயன்படுத்துங்க. நாட்டு காய்கறிகளை அதிகமாக நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சமைத்து வழிபாடு செய்யுங்க. இன்னுமே அதீதமான நல்லது நடக்கும். அதே போல் பீரியட்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா பீரியட்ஸ் அப்படிங்கிறது இயற்கையாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இதற்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காதீங்க. ஐயோ நான் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்யணும்னு
நினச்சேன், கோவிலுக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். ஸோ இதற்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித ஒரு பெருசாக நீங்களே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கனெக்ட் ஆகி நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நாம் கோவிலுக்கு போகும்போது தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னா கற்பனை செஞ்சுக்க வேண்டாங்க. ஸோ இது மாதிரி நான் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா தனியாக எண்ணெய் திரி எல்லாமே வாங்கிட்டு வந்து நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். அதில் எந்தவித தவறுமே கிடையாதுங்க. ஸோ சொன்னபடி நாளைய நாள் வழிபாடு செஞ்சு நன்மைகளை பெற்றுக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.